அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே. என்னோடய குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், டீ போடுவேன்ல, அந்த வேலையை பார்த்துட்டு அஃப்ரா குட்டிக்கு பாலும் போட்டுட்டேன். நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தேன்ல, அது மீதம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு குட்டி இட்லி கார சட்னி அதான் செய்ய போகிறேன்னா அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் அம்மா வந்துட்டு புளிசோறு, லெமன் சோறு, தயிர் சோறு இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து விட்டுருந்தாங்க. நம்மளாம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலும் மிச்சம்தான் வச்சுட்டு வராங்க. என்னத்த சொல்ல, இந்த மாதிரிலாம் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. ஆனால் உண்மையிலே 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் தான். அம்மா கொடுக்குறத எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவோம்ல. ஆனால் நம்ம பிள்ளைங்க எங்கே அப்படி இருக்காங்க? அவங்களுக்காகவே நம்ம நைட் ஃபுல்லாக யோசித்து ஒரு சாப்பாடை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அஃப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கார சட்னி நான் எப்போயும் செய்வேன்ல, அதே மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டு, வரமிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சோம்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்துருந்துச்சு. ரொம்ப நாளாக மாவு ரெசிபியும் கேட்டுட்ருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுறேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், மாதுளப்பழம், ஆப்பிள் 3ஐயும் வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து விடுறது. இப்போல்லாம் மேடம் ஒழுங்காகவே ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, அதனால் கொஞ்சோண்டே கொடுத்து விட்டுறது, லஞ்ச் நல்லா சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அஃபீனத்தாவும் சட்டுன்னு வந்துட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மாற்றினதுலேருந்து காலையில் வர்றது கிடையாது. நான் தான் அஃபீன் அம்மாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, எங்கிட்ட ஆர்டர் வந்துச்சான். சரி, அவங்களுக்கு அப்படியே ஒரு குட்டி தோசையை சுட்டு சட்னியை வச்சு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எனக்கு ஸ்கூலில் போய் விட்டுட்டு வர வேலை மிச்சமாக போச்சு. அஃப்ரா குட்டி எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். அந்த பெட்டு கீழே அஃப்ரீனத்தா கீழே தூங்கிட்டு இருந்தாங்களா, அந்த பெட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு துப்பட்டி எல்லாம் மடித்து வச்சுட்டு அப்படியே மெதுவாக கிச்சன் பக்கமாக வந்துட்டேன். இல்லைன்னு வைங்களேன், நம்ம குட்டி மேடம் எந்திரிச்சு நம்மளை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. அப்படியே பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வீடையும் பெருக்கி விட்டுட்டேன். ரூம் பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்கலையே, சும்மா வெளில நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் டீயை குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு பாப்பாவை எழுப்பி விடணும். டீ இந்த அடுப்பில் சூடாகிட்டுருக்கு. மில்க் பிக்கீஸ் நேற்று வாங்கியிருந்தேன். அஃப்ரா குட்டிக்கு என்னென்னு தெரியல, மில்க் பிக்கீஸில் ஒரு க்ரேஸு, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி மார்னிங் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.